Hello everyone, welcome to MCBS Way of Teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 சயின்ஸ் சாப்டர் 6 ப்ரெஷர், winds, storms and cyclones தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 and 2 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். As step further, isolated and localized thunderstorms can sometimes occur in various regions of India. These thunderstorms are known by various names such as Kalbosagi in West Bengal, Bihar and Jharkhand, Zoyzilla in Assam. They occur before the arrival of the monsoon, thereby helping kharif crops to grow. In Kerala, Karnataka and Tamil Nadu, they are known as mango showers as they support the ripening of mangoes. Local thunderstorms in Karnataka help in the growth of coffee plants. thunderstorm வந்து இந்தியாவோட வேரியஸ் ரீஜன்ல வந்து அடுத்தடுத்து நடந்துட்டே தான் இருக்கும். ஆனா இந்த thunderstorm எல்லாமே வந்து எல்லா இடத்துலயும் ஒரே நேம் தான் வைப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. இந்த thunderstormக்கு வந்து ஒரு ஏரியாலையும் ஒரு நேம் வந்து வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்ட் ஜார்க்கண்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கால்போசாகின்னு சொல்லுவாங்க. அசாம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா போர்டோசிலா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த தண்டர்ஸ்டோர்ம் எல்லாமே வந்து எந்த டைம்ல நிறைய இருக்கும் அப்படின்னா மான்சூன் டைம்ல தான் வந்து நிறைய இருக்கும். இந்த டைம்ல கரீஃப் கிராப்ஸ் எல்லாமே வந்து க்ரோ பண்ணுவாங்க. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டைம்ல வந்து மேங்கோ சவர்ஸ் நிறைய மேங்கோஸ் வந்து க்ரோ ஆகும். இந்த தண்டர்ஸ்டோர்ம் வந்து நடக்கும்போது நிறைய மேங்கோஸ் ரிப்பனிங் ஆகுறதுக்கு வந்து நிறைய மேங்கோஸ் வந்து பழுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்ப இது கர்நாடகால வந்து லோக்கல் தண்டர்ஸ்டோர்ம் வந்து நடக்குது அப்படின்னா அந்த டைம்ல வந்து காஃபி பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து க்ரோ ஆகும். Lightning can be dangerous. It can ignite fires, damage buildings, and cause severe burns or death in humans and animals. We must take necessary precaution and protect ourselves from lightning. During lightning, stay away from tall object, find a low-lying open area and crouch down and minimize contact with the ground. Do not lie down flat. Avoid using an umbrella with a metallic rod. If you are in water, get out of it. If you are inside a bus or car, you are comparatively safer. இப்ப இந்த லைட்னிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதுதான். இந்த மின்னல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதுதான். சில நேரம் இந்த மின்னல் அப்படிங்கிறது வந்து ஃபயர் நெருப்ப கூட உண்டாக்கும். நிறைய பில்டிங் வந்து டேமேஜ் பண்ணும். மட்டும் இல்லாம நிறைய ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இது எல்லாமே டெத் ஆகுற அளவுக்கு கூட ரொம்ப சிவியரான டேமேஜ் வந்து லைட்னிங்னால வந்து நமக்கு நடக்கலாம். இந்த மாதிரி டேமேஜ் எல்லாமே வராம நம்ம நிறைய ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்மளோட செல்ஃபை வந்து ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு நம்ம வந்து நிறைய ப்ரிகாஷன் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி லைட்னிங் வந்து நடந்தது அப்படின்னா நம்ம டால் ஆப்ஜெக்ட்ல உயரமான ஆப்ஜெக்ட் எது பக்கத்துலயே வந்து நிக்க கூடாது, தூரமா போகணும். அதே மாதிரி ஓபன் ஏரியால போயிட்டு இந்த மாதிரி குனிஞ்சு பெண்ட் பண்ணி தான் வந்து உட்காரணும். கிரவுண்ட்ல வந்து பிளாட்டாவும் உட்கார கூடாது. அதே மாதிரி மெட்டாலிக் ராடால ஆன அம்பர்லா எதுவுமே வந்து யூஸ் பண்ண கூடாது. மட்டும் இல்லாம வாட்டர்ல வந்து இருந்தோம் அப்படின்னா வாட்டரை விட்டு தூரமா வந்து விலகி இருக்கணும். எதனால வாட்டர் அப்படிங்கிறது என்னதுதான் இந்த லைட்னிங் கரண்ட் வந்து பாஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்டக்டர் தான். இப்ப நம்ம இந்த மாதிரி ஓப்பன் ஏரியாலயோ ஒரு டால் ஆப்ஜெக்ட் பக்கத்திலேயே இருக்கிறதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு பஸ்ஸுக்குள்ளேயோ அல்லது ஒரு காருக்குள்ளேயே இருக்கிறது வந்து சேஃப் ஆனதுதான். Ever heard of? A lightning conductor is a metallic rod installed along the walls of buildings during their construction. One end of the rod is pointed. This end is kept higher than the highest point of the building. The other end of the rod is buried deep in the ground. The rod provides easy path for the transfer of electric charges into the ground. வந்து ஒரு பில்டிங் இருந்ததுன்னா கூட அந்த பில்டிங் கூட இந்த லைட்னிங்னால டேமேஜ் ஆகலாம்னு சொன்னோம்ல. இப்ப அந்த டேமேஜ்ல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா எஸ், ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு லைட்னிங் கண்டக்டர் வந்து தேவை. ஆஃப் எண்ட வந்து பில்டிங்கோட டாப் பொசிஷன்ல வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. அனதர் எண்ட வந்து இந்த மாதிரி கிரவுண்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. இப்ப லைட்னிங் மின்னல் வந்து வெட்டுது அப்படின்னா இந்த கண்டக்டர் வந்து அந்த லைட்னிங் வந்து அப்சர்வ் பண்ணி இந்த கிரவுண்டுக்குள்ள வந்து பாஸ் பண்ணிரும். சோ இந்த பில்டிங் வந்து லைட்னிங்னால எந்த டேமேஜ் ஆகாம நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். 6.6 cyclones. Cyclones are large storms that form
form over warm ocean waters. As the ocean water gets heated, the warm and moist air, how it rises. As the moist air rises, the water vapor condenses to form raindrops. We know that during evaporation, water takes up heat to change into vapor. When this water vapor condenses into raindrops, heat is released back into the atmosphere. This causes further warming of the ascending air to rise even further, creating an even lower pressure. Air from the surrounding region rushes in and it also starts rising. Rotation causes the moving air to spin. This cycle is repeated, resulting in the creation of a very low pressure area with high speed winds around it. This spinning system of clouds, winds and rain is called as cyclone. Next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சைக்ளோன் பார்க்க போறோம். சைக்ளோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லார்ஜ் ஸ்டோம் தான் வந்து நம்ம சைக்ளோன் சொல்லுவோம். இந்த லார்ஜ் ஸ்டோம் இந்த சைக்ளோன் அப்படிங்கிறது எதனால கிரியேட் ஆகும் எங்க கிரியேட் ஆகும் அப்படின்னா வார்ம் ஓசன் வாட்டர்ஸ்ல தான் வந்து கிரியேட் ஆகும். இப்பெல்லாம் வந்து ஓசனோட வாட்டர் வந்து ஹீட் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து ஒரு வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் ஏர் வந்து மேல வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி ரைஸ் ஆகும்போது வாட்டர் வேப்பர் வந்து கண்டென்ஸ் ஆகி ரெயின் டிராப்ஸா ஃபார்ம் ஆகும். நமக்கு ஏற்கனவே தெரியும் எவாபரேஷன் நடக்கும்போது அங்க வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகி வாட்டர் வந்து வேப்பரா வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகுற அந்த வாட்டர் வேப்பர் எல்லாமே வந்து நமக்கு ரெயின் டிராப்ஸா கண்டென்ஸ் ஆகி ரெயின் டிராப்ஸா ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த மாதிரி ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷருக்கு ஏர் வந்து மாத்தி மாத்தி மூவ் ஆகிட்டே இருக்கும்போது நிறைய ரெயின் டிராப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். மாதிரி லோ பிரஷர் அண்ட் ஹை பிரஷருக்கு வந்து ஏர் வந்து மாத்தி மாத்தி மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த டைம்ல எர்த்தும் வந்து ரொட்டேட் ஆகுமா, சோ பிரஷர்ல இருந்து லோ பிரஷருக்கு போற ஸ்பீடை வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது நிறைய கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும், நிறைய விண்ட்ஸ், நிறைய ரெயின் வந்து ஃபார்ம் ஆகும். இதான் வந்து நம்ம சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். In a cyclone, the region of lowest pressure is at the center, known as the eye of the cyclone. At the cyclone, the wind is calm, but the surrounding region experiences strong winds and heavy rainfall. As the cyclone moves from the ocean towards the land, it generates higher wind speed compared to the wind speed produced by the regular thunderstorm. Once the cyclone reaches land, the source of moist air is cut off and it gradually loses its strength. இப்போ வந்து ஒரு சைக்ளோன் வந்து இருந்தது அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், ஹையஸ்ட் பிரஷர்ல இருந்து லோயஸ்ட் பிரஷருக்கு வந்து இந்த மாதிரி மாத்தி மாத்தி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்னு சொன்னோம்ல. அந்த மாதிரி சென்டர் பார்க்ல வந்து இந்த மாதிரி லோயஸ்ட் பிரஷர் வந்து கிரியேட் ஆகும்ல. இந்த பார்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐ ஆஃப் த சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐ ஆஃப் த சைக்ளோன்ல வந்து விண்ட் வந்து ரொம்ப காமா தான் இருக்கும். ஆனா இந்த ஐய சுத்தி இருக்கிற இந்த சரௌண்டிங்ஸ்ல வந்து விண்ட் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே வரும். இந்த பிக்சரை பார்த்தோம்னாலே நமக்கு வந்து தெரியும். இப்ப இங்க வந்து 994 MB வந்து இருந்தது அப்படின்னா இந்த அவுட்டர் ஏரியால எவ்வளவு இருக்கு, 1008 MB வந்து இருக்கும். அப்போ ஐ ஆஃப் த சைக்ளோன்ல வந்து விண்ட் வந்து காமா இருக்கும். அதோட சரௌண்டிங்ல அதிகமாக விண்டோட ஸ்பீடும் வந்து அதிகமா இருக்கும். இது வந்து நார்மலா தண்டர்ஸ்டோம் டைம்ல வந்து எவ்வளவு மழை பெய்யுமோ அதை விட ரொம்ப ஹெவி ரெயின்ஃபாலா வந்து இருக்கும். எனவே என்ன சொன்னோம், சைக்ளோன் அப்படிங்கிறது ஓசோன் வாட்டர்ல தான் வந்து கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆன இந்த சைக்ளோன் வந்து லேண்ட பார்த்து நகர 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 விண்டோட ஸ்பீட் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு அதிகமாகும் அப்படின்னா ரெகுலரா தண்டர்ஸ்டோம் இருக்கும்போது எவ்வளவு மழை இருக்குமோ அதை விட அதிகமா வந்து இருக்கும். Even as a cyclone loses its strength while traveling over land, it leaves behind the trail of destruction that can take a month or even years to repair. Cyclone can be extremely destructive. For example, the Amphan cyclone S 2020 had peak wind speed of 270 km per hour. இப்போ இந்த சைக்ளோன் வந்து லேண்ட நோக்கி டிராவல் பண்ணும்போது கிட்ட வர வர அதோட ஸ்ட்ரென்த் வந்து லூஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஆனாலும் இந்த சைக்ளோன்னால உருவாகிற டேமேஜ் எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு சில மந்த் ஆகலாம், சில டைம் ஈவன் இயர் கூட ஆகலாம். சைக்ளோன் அப்படிங்கிறது வந்து சில டைம் எக்ஸ்ட்ரீம் டேமேஜா கூட இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா 2020ல வந்து ஆம்பன் சைக்ளோன் வந்து நடந்தது. இந்த சைக்ளோனோட ஸ்பீட் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா 270 km/h வந்து இருந்தது.
Strong winds during a cyclone push ocean water towards the shore, creating a wall of water that can be as high as 3 to 12 meters. This surge of water can flood coastal areas and even areas far from the sea. The heavy rainfall which accompanies a cyclone may cause rivers to overflow and can also trigger landslides. இப்போ வந்து சைக்ளோன் அப்படிங்கிறது வந்து ஓசன் வாட்டர்ல இருந்து லேண்டுக்கு வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்ட்ராங் விண்ட்ஸ் எல்லாமே லேண்டுக்கு சீ சோர் வந்து ரீச் பண்ணும்போது சீ சோர் அந்த வேவ்ஸ் வந்து 3ல இருந்து 12 மீட்டர்ஸ் ஹைட் வந்து வரும். அப்படி வர்றதுனால அந்த கோஸ்டல் ஏரியாவை சுத்தி நிறைய ஃப்ளட் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அதே மாதிரி ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும்போது இந்த சைக்ளோன்னால நிறைய ரிவர்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி ஓவர்ஃப்ளோ ஆகும்போது லேண்ட் ஸ்லைடும் வந்து ட்ரிகர் ஆகி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. Sea water that rushes inland contaminate drinking water source and damage farmland. The salt in seawater can make soil less fertile, affecting crops. Roads may get blocked due to fallen trees and debris, making it difficult for help to reach the affected areas. Power outages can last for days, disrupting emergency service and daily life. இப்போ இந்த மாதிரி சைக்ளோன் வந்து வர்றதுனால நமக்கு என்னென்ன டேமேஜ் வந்து இருக்கும், நம்மளோட டே டு டே லைஃப்ல எதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஃபர்டைல் லேண்ட்ல வந்து சீ வாட்டர் வந்து கலக்கிறதுனால இந்த ஃபர்டைல் லேண்ட் வந்து இந்த சீ வாட்டர்ல இருக்கிற சால்ட்னால அதோட ஃபர்டைல் அதோட பலம் வந்து கம்மியா இருக்கும். அதனால அதோட நம்ம அந்த லேண்ட்ல வந்து க்ரோ பண்ற எல்லா கிராப்ஸோட ப்ரொடியூஸுமே வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். சைக்ளோன் டைம்ல வந்து நிறைய ட்ரீஸ் எல்லாமே வந்து பாலன் எல்லாமே கீழே விழுந்து இருக்கும். அப்படி கீழே விழும்போது நிறைய ரோடு எல்லாமே பிளாக் பண்ணி வைப்பாங்க. அப்படி பிளாக் பண்ணி வைக்கிறதுனால நம்மளோட டே டு டே லைஃபே வந்து நிறைய டிஸ்டர்ப் ஆகும். How can we protect ourselves during cyclone? It is important to stay updated on weather reports and periodic alerts. Warning issued by the Indian Meteorological Department. Thanks to the weather monitoring satellites, today we can track cyclone and predict their path, helping us to reduce their impact on life and property. Several national and international organizations work together to monitor cyclone-related disaster. If you cyclone prone area, keep an emergency kit ready with essential items. During a cyclone, quickly move to a nearby designated cyclone shelter. இப்போ இந்த மாதிரி சைக்ளோன் வந்து வருது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம அந்த சைக்ளோன்ல இருந்து எப்படி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நியூஸ்ல வந்து வெதர் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க, நிறைய அலர்ட்ஸும் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இந்தியா மெட்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMDல இருந்து வந்து நிறைய வெதர் ரிப்போர்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதுவும் சைக்ளோன் டைம்ல வந்து நிறைய பீரியாடிக் அலர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இப்ப இந்தியா மட்டும்தான் இப்படி வந்து குடுக்குறாங்களான்னு கேட்டா கிடையாது. நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எல்லாருமே சேர்ந்து இந்த சைக்ளோனுக்கு ரிலேட்டடான டிசாஸ்டர் எல்லாத்துலயுமே வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அலர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இப்ப சப்போஸ் நம்ம வந்து சைக்ளோன் வர்ற ஏரியால வந்து இருக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், ஒரு எமர்ஜென்சி கிட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்து மூவ் ஆகணும். இப்ப இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம், வார்ம் ஏர் ரைசஸ் கிரியேட்டிங் அ லோவர் பிரஷர் ஏரியா. வார்ம் ஏர் வந்து ரைஸ் ஆகும்போது அங்க வந்து ஒரு லோ பிரஷர் ஏரியா வந்து கிரியேட் ஆகும். கூல் ஏர் ரசஸ் டு ஆக்குபை லோ பிரஷர் ஏரியா. அப்படி ரைஸ் ஆகுற அந்த வார்ம் ஏரோட கூல் ஏரும் வந்து ரஸ் ஆகி லோ பிரஷர் ஏரியா எல்லாத்தையுமே வந்து ஆக்குபை பண்ணும். வார்ம் ஏர் ரைசஸ் கூல்ஸ் அண்ட் த வாட்டர் வேப்பர் கண்டென்சஸ் டு ஃபார்ம் அ கிளவுட். வார்ம் ஏர் வந்து ரைஸ் ஆகி அது கூல் டவுன் ஆகி வாட்டர் வேப்பரா மாறி கிளவுட வந்து ஃபார்ம் பண்ணும். Bigger water drops in the cloud fall to the ground as a rain, hail or snow. இப்ப இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுற இந்த வாட்டர் டிராப்ஸ் எல்லாமே வந்து கிளவுட்ல வந்து ஒரு பிகர் வாட்டர் டிராப்ஸா ஃபார்ம் ஆகி அது திரும்ப கீழே விழும். அப்படி கீழே விழுற அந்த கிளவுட்ல இருக்கிற வாட்டர் டிராப்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெயின், ஹெயில், ஸ்னோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Positive and negative charges are created in the clouds by strong winds blowing upwards and downwards. அதே மாதிரி இப்போ ஒரு கிளவுட் வந்து இருக்கு அப்படின்னா இந்த கிளவுட்ல இருக்கிற ஏர் வந்து
அப்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ்ல வந்து மூவ் ஆகும்போது இதுல வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து கிரியேட் ஆகும். when positive and negative charges meet they cause lightning. Lightning may occur within a cloud, between a cloud and the ground. இப்போ வந்து இந்த மாதிரி கிளவுட்ல வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து மீட் ஆகும்போது அதுல வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகுறதுனாலதான் வந்து நமக்கு லைட்னிங் மின்னல் வந்து உருவாகுது. அப்படி உருவாகுற இந்த லைட்னிங் அப்படிங்கிறது வந்து கிளவுடுக்குள்ளேயும் வந்து உருவாகலாம், அல்லது பிட்வீன் த கிளவுட் ரெண்டு கிளவுடுக்கு இடையிலையும் வந்து உருவாகலாம், அல்லது கிளவுடுக்கும் கிரவுண்டுக்கும் இடையிலையும் கூட கிரியேட் ஆகலாம். அண்டர் சர்டைன் வெதர் கண்டிஷன் ஸ்டோம்ஸ் மே டெவலப் இன்டு சைக்ளோன்ஸ். இப்போ வந்து ஒரு ஸ்டோம் வந்து இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டோமை சுத்தி இருக்கிற ஏரியாவோட வெதர் கண்டிஷனை பொறுத்து அந்த ஸ்டோம் சைக்ளோனாவும் டெவலப் ஆகும். இதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எம்சிபிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.